அன்பர்களே, நாம் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்தால் மனத்தில் எத்தகைய உணர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் என்பதனை காட்டுகிற வகையிலே சாந்தி என்ற ஒரு பெண் மனம் திரும்பினாள். அதனால் அவளுடைய மனத்தில் என்னென்ன எண்ணங்கள் ஏற்பட்டன, அவள் இறைவனை நோக்கி எப்படி மன்றாடுகிறாள் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் மன்றாடுவது எப்படி என்பதை காட்சி படலத்திலே இந்த அருமையான செய்யுள் நமக்கு உணர்த்துகிறது. வழுதாயின என்பு உண நான் மனமுள் பழுதாயின பாவியினால் இறைவா அழுதாய்கொள் உழைத்த அயர்வாய்கொள் என தொழுதால் அழுதால் பிணை சுற்றுவளால் என்கிறார். ஆண்டவா, நான் பொய்யான இன்பத்தை உண்டதனால் மனத்துள் பழுது கொண்ட பாவி. இப்பாவியின் காரணமாகவே நீ அழுவாயோ, வருந்தி சோர்வாயோ என்று கூறி சாந்தி அழுதாள், திருக்குழந்தையை தொழுதாள். பெண்ணும் தொடர்ந்து தன்னுடைய ஜெபத்தை சொல்லுகிறாள். ஆண்டவா, நான் பாவி, பொய்யான இன்பம் தேடினேன், அதன் விளைவாக பாவியானேன். பாவியாம் என் பொருட்டு நீ அழுவாயோ, வருத்தமும் சோர்வும் அடைவாயோ என்று புலம்பி சாந்தி அழுதாள், குழந்தையை தொழுதாள், மேலும் அரற்றினாள். வழுதாயின விண்புல நான் மனமுட் பழுதாயின பாவின் நாள் இறைவா வழுதாய்கொழு உழைந்தார் அயர்வாய்கொள் என தொழுதால் அழுதால் பிணை சொற்றுவளால் என்று இதனை இறையடியார் வீரமா முனிவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். தவறான வழியிலே இன்பம் தேடினேன், அது துன்பம் தரும் என்பதை உணராமல் செய்துவிட்டேன். என்னை மன்னிப்பதற்காக இறைவனாக பிறந்த நீ நான் செய்ய வேண்டியதை நீ செய்கிறாய், எனக்காக நீ அழுகிறாய், அயர்கிறாய், மருள்கிறாய் என்றெல்லாம் என் பொருட்டு நீ இப்படியெல்லாம் செய்கிறாயே என்று இன்னும் தொடர்ந்து பலவற்றை அவள் சொல்வதற்கு முயல்கிறாள். நம்முடைய பாவத்திற்கு இப்படி வருந்தினால் அது எவ்வளவு நலமாயிருக்கும். வாழ்க.